இட் பி டஃப். ஸோ உங்கள் சன் கிட்ட இருந்து வந்த ஒரு கிரிட்டிசிசம்னா என்னவா இருக்கும்? டான்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும். ஆனால் உங்கள் டான்ஸ்லாம் இப்போ அப்படியே லூப்பில் போயிட்டு இருக்கேன். அந்த அதெல்லாம் ரீல்ஸ்லாம் பார்த்தீங்களா? அந்த பார்த்துருக்கேன். அதுக்கெல்லாம் பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் எங்களுக்கு தான் தெரியும். முதல்ல ரோஜா கூட்டத்தில் எனக்கு ஒரு மூமெண்ட் ஃபர்ஸ்ட் கொரியோகிராஃப் இருந்தாங்க. அதை நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஷார்ட்டுக்கு போகிறேன். மாஸ்டர் வந்து அது அப்படியே தூக்கி கதாநாயகி கொடுத்துட்டாங்க. எனக்கு வேற மூமெண்ட் கொடுத்துட்டாங்க. மண்புல் சொன்னோடனே கால் நகரவே இல்லை. ஸோ ஐ வென்ட் த்ரூ லாட் ஆஃப் ஹியூமிலியேஷன். எல்லாரும் வந்து கேலி பண்ணாங்க, எல்லாரும் முன்னாடியும். அது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஸோ லொகேஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம். இவர் வந்து அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போனாரு. நாங்க செட்ல இருக்கோம் பல்லடம்ல. ஒண்ணுமே இல்ல, நார்மலா தான் பல்லடம் செட்ல லைட்டா அந்த வயசாச்சு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பல்லடத்துல இப்படி கிராஸ் பண்ணிட்டு போனாரு. ஆண்டி பார்த்தோன்னே, பாபா உனக்கு இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணும். நான் வந்து எந்த மாப்பிள்ளை இதோ இப்போ போனாரு பாரு, டோலா ஒருத்தன். ஆண்டி ஏமா சாபம் விடுறீங்க, அவர் தான் டைரக்டர், ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர். ஓ அவதான் டைரக்டரா? ஐஸ்ராமா அவன் தான் சூப்பரா இருப்பான் உனக்கு என்ன சொன்னாங்க. ஹைட் டிஃபரன்ஸ் பாத்தீங்களா? அவர் 6 அடி தாண்டி நிக்கிறாரு, நான் இங்க 5 அடியில நிக்கிறேன். இந்த ஹைட் பரவாயில்ல. அமிதாப் பச்சன், ஜெயபாதுரி நல்லா தானே இருக்காங்க. அந்த ஹைட் டிஃபரன்ஸ் ஆண்டி தான் வாய் வச்சாங்க ஃபர்ஸ்ட். அப்படியே பழிச்சு அப்படியே. ஆனா ஐ திங்க் கேமரா முன்னாடி உங்களுக்கு பயமே இருந்தது இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ ரிமெம்பர் நீங்க வந்து தளபதி ஷூட் போது கூட எனக்கு பயம் ஒன்றும் இல்லை. பயம்ன்றது நம்ம ஊரில் மரியாதைக்கும் பயத்துக்கும் இந்த வித்தியாசம் நான் முன்னாடி பேசியிருக்கேன். அது ரெண்டுமே வித்தியாசமான விஷயம். எனக்கு மரியாதை இருக்கிறதுனால எனக்கு பயம் இருக்கணும்னு அவசியம். பர்சன் டு பர்சன் வந்து பயம் இருக்கக்கூடாது. பயம் வந்து எங்கள் அப்பா கிட்ட இருக்கும் பயம். இப்போமா எங்கள் அப்பா இறந்துட்டாரு, 93ல் இறந்துட்டாரு. ஸோ அப்போது அவர் when I was growing up அவர் பார்த்தா அவர்கிட்ட மட்டும் பயம் இருந்தது. வேறு யார்கிட்ட பயம்? சில டீச்சர்ஸ் கிட்ட பயம் இருக்கும். ஏதாவது திட்டுவாங்களே இல்லை ஏதாவது அடிப்பாங்களே, அது மாதிரி அதுக்கு பயம் இருக்கும். அதை தவிர வேற ஒன்றும் பயம். நான் முன்னாடியிலேருந்தே கேட்குறேன். சங்கீதா அவர்களுக்கு முன்னாடி அவரை தெரியணும் பொழுது நிறைய கமெண்ட்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவரே எவ்வளோ பேசுகிறான்னு ஜோக்கராக பார்த்துருப்பாங்க. என்ன யார் அந்த பைத்தியம் அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை, பட் நிறைய காது கூட நிறைய விஷயம் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்றத அப்போ யோசிச்சிருக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் கேட்டு கன்ஃபார்மா இருக்கும். என்ன சொல்றீங்க நீங்க? வந்தது அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் சொல்லதான் செய்யணும். நம்ம அந்த கேட்டு அதுதானே பண்ணிட்டு இருந்தோம். இல்ல எல்லாரும் வெளித்தோற்றத்தை பாக்குறாங்க. என்ன பொறுத்த மட்டும் இவருக்குள்ள ஒரு பயங்கர ஒரு குட் ஹார்ட்டட் இருக்கு. இவரை கூட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யார்கிட்ட வேணா கேளுங்களேன், இவர் ஒருத்தர் பத்தி ஒருத்தர் ஒரு ரிமார்க் சொல்ல மாட்டாங்க. ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, எங்க ஸ்வீட் ஹார்ட்டுங்க, குட் ஹார்ட்டுங்க, நல்லா பாத்துக்கோங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க? என்ன நல்லா பாத்துக்கோங்க. அதுதான் பயமா இருக்கு. பொண்ணுங்களை தானே பாத்துக்க சொல்லுவோம், நீங்க எல்லாரும் என்ன பாத்துக்க சொல்றீங்கன்னா? இல்லங்க அவ்வளவு ஸ்வீட் ஹார்ட்டுங்க, நல்லா பாத்துக்கோங்க, இவர மாதிரி நல்லவர் கிடைக்க மாட்டாருன்ட்டு. அந்த மேரேஜ் டிசிஷன் வந்து அதுக்கப்புறம் தான் நான் எடுத்தேன். நான் நிக்காத மறுபடி சிக்காத ஒரு முறை தொட்டாலே கெட்டானே பதிலடி பக்காவா வைப்பானே. தெருவில் நடக்கிற கொடுமை கடக்கிற தலைமுறை படிக்கிற தமிழ் இருக்குது பொதுமுறை எதுக்குன்னு விளக்குற பழக்கம் எனக்கு இல்லை. எப்போதும் என்னோடு இருக்கும் பட்டாலும் உன்னை ஊரைக்கும் கட்டாயம் மண்ணை தீரட்டும் பேதங்கள் இல்லாது இருக்கும் நாடுங்கள் கண்ணாய் இருக்கும். இதுவரை பொருத்தம் சும்மா அடிவெளி மினுமே, இடுவரை பொருத்தம் சும்மா அடிவெளி மினுமே. தட்ட தரலடி நண்டு சிண்டு ஓதனடி உள்ள வந்தா பவரடி வாத்து யாரு? தளபதி. பிளாக் தங்கொண்டி காட்டு சிங்கொண்டி நவரி இது கேட்ட மூடு. ஓகே.